வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஹைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சூப்பர் தேங்க்ஸ்னு ஹார்ட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஒரு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எனக்கு போடுங்க. உங்களால் முடிஞ்சால் சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. அப்பா, இந்த குழி போதாதே, இன்னும் கொஞ்சம் நோண்டணுமா? இதுவே போதும்னு நினைக்கிறேன். போதும் போதும் பாண்டி, இதுவே போதும் தான் நினைக்கிறேன் நான். சரி விடு, இதோட இருக்கட்டும். நம்ம அப்படியே இதிலே நட்டுருவோம். நட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மண்ணை கூட்டிடுவோம். பாண்டி, நீ போயிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம்ல அந்த மூங்கில் கோலை எடுத்துகிட்டு வா. சரிங்கப்பா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாட்டி, எதுக்காக இந்த பந்தக்கால்ன்றது நடுறாங்க? நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். கல்யாணம் அப்பெல்லாம் நடுவாங்க, அப்புறம் கோவில் திருவிழா அப்பெல்லாம் நடுவாங்க. எதுக்கு இதை நடுறாங்க? எதுக்காக பந்தக்கால் நடுறாங்கன்னா, ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்க, நல்ல காரியம். அது நல்லபடியாக முடியணும், நல்லபடியாக போய் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான். இப்போ கல்யாணம்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பந்தக்காலை நட்டு வழிபடுவாங்க. சரி பாட்டி, இது எப்படி பண்ணுவாங்க? என் பேச்சுகளுக்கு இப்போதான் சந்தேகமாக வருது. நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்குது. சரி இரு, விளக்கத்தை சொல்லிடுறேன். வீட்டில் சும்மா உட்காந்து கதை பேசிங்க பாடுவா. அப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லா விளக்கத்தையும் நான் சொல்ல மாட்டேன். அத்தை, இதோ இப்பயாவது கேட்குறாளுங்களே, இப்போ சொல்லுங்க அத்தை, தெரிஞ்சுக்கிட்டோம் பிள்ளைங்க. ஒரு நீளமான மூங்கில் குலை எடுத்து அதை வந்து சைடில் எல்லாத்தையும் சீவி அழகாக வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து இந்த நேரத்தில் காலையில் 4:30 இந்த நேரத்தில் அந்த கோலில் பால் ஊற்றி, அதுக்கப்புறம் மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு அந்த கோலோட நுனியில ஒரு பூ வச்சு பூவோட மாயிலையும் கட்டி, அதுக்கப்புறமா ஒரு 5 பெண்கள் சேர்ந்து அதை பிடிச்சி குழியில் வைக்கணும். குழியில் வச்சுட்டு அதில் நவதானியங்களை போட்டு அதை மூடி வச்சுட்டு அப்புறமா கற்பூரமும் மணியை அடித்து படைக்கணும். என்ன பேசுங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாட்டி. அத்தை, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். அப்பா, கரெக்டாக இருக்கா பாருங்க. கரெக்டாக தான் இருக்குது பாண்டி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எங்கேயாவது லூஸாக இருக்கா பாரு, கயிறு தரேன் கட்டு. அப்பா, இந்த இடம் தான் சரியாக கட்டல நானே. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கயிறு இருந்தால் கொடுங்களா, சரியாக கட்டிடுறேன் நான். ஏன்னா கொஞ்சம் உழற மாதிரி இருக்குது. டேய் சரவணா, அந்த கயிறை மாமா கிட்ட கொடு. மாமா, இந்த கயிறு போதுமா பாருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணி தரவா? அது போதும் சரவணா, போதும் போது கொடு. அதை மட்டும் கொஞ்சம் எக்கி கூட. பார்த்து பாண்டி, பார்த்து பொறுமையாக கட்டு. ஸ்டூல் ஏதாவது ஆடுதா? இல்லைப்பா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சரி பாண்டி, நீ கட்டிக்கிட்டே இரு, நான் போய்ட்டு அந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு வரேன். அப்பா, நீங்கள் மட்டுமா போகிறீங்க? இருங்க, நானும் வரேன். பாண்டி, சரவணா அங்கே அப்பா அங்கே தான் இருக்காரு, நாங்கள் 2 பேரும் தான் போய் தூக்கிட்டு வர போகிறோம். சரிப்பா, சரி போயிட்டு வாங்க. மாமா, இது ஃபுல்லாகவே நீங்கள் தானே கட்டினீங்க?
ஆமாண்டா சரவணா, நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து காட்டணும். நல்லா இருக்கு மாமா, சூப்பராக இருக்குது பந்தல். நல்லா இருக்காடா? சரி சரி மாமா. என்ன மாமா, வாழை மரம் எடுத்துன்னு வரேன்னு சொன்னார் அப்பா, நீங்கள் இதே எடுத்துன்னு வந்திருக்கீங்க? இந்தாடா பாண்டிய, முதல்ல இதை கட்டு, அதுக்கப்புறமா வாழை மரத்தை கட்டிக்கலாம். அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அது நம்ம 2 3 பேர் சேர்ந்து தான் தூக்கின்னு வர முடியும். இதை முதல் கட்டிட்டுனா அப்புறம் வாழை மரத்தை கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். சரிங்க மாமா, சரி கொடுங்க மாமா. நான் முதல்ல ஸ்டூல் மேலே ஏறிடுறேன், அப்புறம் கொடுங்க. சரிடா, சரி ஏறு, கொடுங்க மாமா. மச்சான், இதை அந்த பக்கம் கட்டுங்களேன். டேய் சரவணா, இந்தா இதை பிடிச்சினுரு, அப்புறம் பாண்டி வந்ததுக்கப்புறம் கட்டுவான். சரிங்கப்பா. மச்சான் இங்கே இருங்க, நான் இன்னொரு குத்து விளக்கையும் போய் எடுத்துன்னு வந்துடுறேன். மாமா பாருங்க, இந்த கரெக்டாக இருக்கா? இப்படி இங்கே கட்டிடலாமா? கரெக்டாக இருக்குடா, கரெக்டாக இருக்குடா, கட்டுறா. மச்சான் கொஞ்சம் நவருங்க. மச்சான் இதை இங்கேயே வச்சுட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வாழை மரமாக தூக்கின்னு வருவோம். சரி வாங்க போவோம். இந்த ஸ்வீட்ல கடையில வாங்கி அப்படியே அந்த தவளையில வச்சிருங்கன்னு நினைச்சேன் நானு. ருக்கு, நானே அப்படிதான் பண்ணலான்னு இருந்தேன்டி. அதுக்கப்புறம் தான் அத்தை தான் சொன்னாங்க, என்ன இப்போ போய் கடையில் போய் வாங்கிக்கினேன், நம்ம என்ன செய்யறதுக்கு ஆள் இல்லாமலே இருக்கிறோம், அதை நம்மளே செஞ்சோன்னா அது எப்படி, கடையில் வாங்கி வச்சா அது எப்படி அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. கேமா நீ தான் சொன்னியா இந்த மாதிரி செய்ய சொல்லி? ஆமாண்டி இருக்கு, நான் தான் செய்ய சொன்னேன். ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிறக்க பறக்க செய்யலாம், நிறையா வரும். இதே கடையில் போனோன்னா நம்ம காசு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கணும். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன இவ்வளோதான் செஞ்சாங்களா பொண்ணு வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. இதே பருப்பை நம்ம நிறையா செஞ்சு அதில் வச்சோன்னா பெருசாக இருக்கும், அவங்க நம்மளை வந்து பெருமையாக நினைப்பாங்க. அம்மா அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு செஞ்சு கொடுத்துருமா? செய்யலாண்டி, எல்லாரும் இங்கே தானே இருக்கிறோம். இப்போ செய்கிற மாதிரி எல்லாரும் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து எல்லாரும் ஒத்துமையாக செய்ய வேண்டியதுதான். ஐ லட்டு, மைசூர் பாக்கு, முறுக்கு, ஐயோ எவ்வளோ செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு செய்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாள் சாப்பிட்றது, இவ்வளோ தூரம் செய்கிறாங்க. சரி சரி, கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் 2 3 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள செம்மையாக சாப்பிட வேண்டியதான் எல்லாத்தையும். அத்தை முறுக்கு கொடுங்களா அத்தை, சாப்பிடுவோம். வாடி செல்வி, வா வா இதை எடுத்துக்கோ. என்ன குடுன்னு கேட்குற, வா இந்த பக்கம் வந்து உட்காந்து எடுத்துக்கோ வா. சரி சரி சுடுங்க அத்தை, எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு தானே, பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். ஏய் செல்வி, எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லடி, நீ வாணி எடுத்து மரபான அரைச்சிடாது எப்பயும் போல சாப்பிட்ற மாதிரி. சின்னதே நமக்கு இல்லையா, அப்புறம் பெரியா இருக்குமா? இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு தானே செய்யறீங்க. இல்ல செல்வி, நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை, வேணா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆனா எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு கிடையாது. இது கல்யாணம் அப்ப தவளையில எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அதை வந்து ஒரு மஞ்சள் துணி வச்சு கட்டி கொடுக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு. என்னது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணுமா? ஏன் இங்கிருந்து செஞ்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன் அவங்களுக்கு செய்ய தெரியாதா? ஆமாண்டி, அவங்களுக்கு செய்ய தெரியாது. நம்ம வீட்டு பொண்ணு எனக்கு அவங்க வீட்டுக்கு போகுதுல்ல, அங்கே வெறுப்பா இருக்கும்ல, அவங்க செஞ்சு தர மாட்டாங்கல்ல, அதுக்கு தான் நாம செஞ்சு கொடுக்குறத எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியா? சரி சரி, அப்படின்னா என் கல்யாணத்துக்கு இதை விட நிறைய செஞ்சு கொடுங்க. முறுக்கு, அதிரசம், எல்லாடை, அப்புறம் லட்டு, சாங்கிரி, மிக்சரு நிறைய செஞ்சு தாங்க. அங்க போயிட்டு திண்டு உட்காந்துக்கிறதுக்கா? இல்ல பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க வெறுப்பா இருக்கிறப்ப சாப்பிடு. நான் அப்பப்ப போர் அடிச்சா வெறுப்பா இருந்தா சாப்பிடுவேன். ஏ செல்வி, அத்தை உங்ககிட்ட விளையாட்டுக்கு பேசுறாங்க. இது ஒரு முறை, அவ்வளவுதான். இது நம்ம முன்னோர்கள்லாம் செய்யற ஒரு வழக்கம், அவ்வளவுதான். மற்றபடி சாப்பிட்றதுக்காகலாம் செஞ்சு கொடுக்கல. சாப்பிடாம கீழே கொட்டுவாங்க. ஏ செல்வி,
சும்மா புத்திசாலித்தனமா பேசுறேன்னு பேசாத. அது சாப்பிட்றதுக்கு தான், இருந்தாலும் சாப்பிட்றதுக்காக மட்டும் இதை செஞ்சு கொடுக்கல, புரியுதா? சரி என்னமோ விடுங்கப்பா. இந்த முறையே சொல்லி எனக்கும் நிறைய செஞ்சு தாங்க, அவ்வளோதான். உனக்கெல்லாம் செஞ்சா பத்தாதுடி, கடையில தான் வாங்கி வைக்கணும். ஏன்னா நீ 10-15 ஐட்டம் கேட்ப, அதெல்லாம் உட்காந்து செஞ்சு நிற்க முடியாது. சரி சரி செல்வி, அப்புறம் பேசலாம். நீ என்ன பண்ற, இங்க போட்டு வச்சிருக்கல இந்த லட்டு, முறுக்கு, மைசூர் பாக்கு, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு அங்க வேற தட்டு வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு வா. ஓகே, நான் போய் எடுத்துட்டு போய் வச்சுட்டு எடுத்துன்னு வரேன். இல்ல இல்ல, நீ முதல்ல போயிட்டு அந்த வெறும் தட்டை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்துன்னு போ. நீ இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே சாப்பிட்றன்னு உட்காந்து இருப்ப. இங்க நாங்க எல்லாத்தையும் செஞ்சு போறதுக்கு பாத்திரம் இல்லாம உட்காந்து இருக்கணும். அதனால நீ முத போய் வெறும் பாத்திரத்தை எடுத்துன்னு வா. சரி, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஏ செல்வி, வரும்போது பூமாரியை கூட்டுனுவா. அவ என்ன பண்றாங்க உட்காந்துக்கிட்டு, அவளையும் கூட்டுனுவா. நீ ஒண்டியா இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போக மாட்டேன், அவளையும் வரும்போது கூட்டுனுவா. சரிங்க அத்தை.